நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். திமுக, அதிமுக, பிஜேபி 3 கட்சியும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு. இந்த 3 கட்சிகளும் ஒரு விஷயத்துல கவர்னர் திரு அர்லேக்கர் அவர்களை போயிட்டு நேரடியா சந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தமிழக அரசியல் மாறிடுச்சு அப்படின்றதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹாட் டாபிக்கா இருக்கு. விஜயினுடைய தாவேக்கா 2 விதமா இதை அணுகலாம். ஒண்ணு அந்த 3 கட்சிகளும், அதாவது தாவேக்காவுக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தாவேக்காவை எதிர்க்கிறது அப்படின்னு ஒரு பக்கம் இதை நரேட்டிவ் செட் பண்ணலாம். மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு வெறும் 55 நாளே ஆன இந்த தாவேக்கா அரசு அமைதியா தமிழ்நாட்டு மக்களின் நலனில் அக்கறை செலுத்தாமல் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையை விட்டுட்டு திமுக எம்எல்ஏக்களையும் அதிமுக எம்எல்ஏக்களையும் இழுப்பது, அப்புறம் இந்த எம்எல்ஏக்களே இப்ப குதிரை பேரம் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு அந்த குதிரை பேரத்தை சரிசமம் பண்றதுக்காக எங்க எம்எல்ஏ இழுக்கிறாங்க. இந்த திருடன் என்ன பண்ணுவான், எப்பயுமே பாத்தீங்கன்னா முதல்ல அவன் பொருள் திருட இல்ல காணாம போச்சு, என் பொருள் திருண்டு போயிட்டான், என் பொருள் திருண்டு போயிட்டான்னு சொல்லுவான். அவன் தான் மெயின் திருடனா இருப்பான். எவன் ஒருத்தன் என் பொருள் காணாம போயிடுச்சுன்னு சொல்றானோ அவனை ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். ஏன்னா அவன் பின்னால் ஏதோ ஒண்ணு பண்ண போறான். அதுக்கு இல்ல ஏற்கனவே பண்ணதை அவன் சமநிலைப்படுத்துறதுக்காக அவன் பொருளும் காணாம போச்சுன்னுவான். இது ஜென்ரலா எல்லாருமே நீங்க ஒரு சின்ன ஒரு குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த விஷயத்தை கண்டிப்பா இதுல அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரிதான் தாவேக்கா என்ன பண்ணுதுன்னா, கண்ணுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 எம்எல்ஏ இது வரைக்குமே அந்த கட்சி அதிமுகன்ற கட்சியில ராஜினாமா பண்ணிட்டு இப்ப தாவேக்கா பக்கம் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே என்ன நினைப்புனா, ஆஸ் பர் டிவிகேவுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் என்ன நினைப்புனா, அந்த 6 பேருமே திரு விஜய் அவர்களுடைய கொள்கை கோட்பாட்டுல விழுந்து எவ்வளவு பேர் ஒரு மாபெரும் தலைவர், இவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு தலைவர், இவர் பின்னாடி நின்னாதான் நம்ம தமிழக மக்களுக்கு உழைக்க முடியும், தமிழக மக்களுக்கு உழைக்கிறது திரு விஜய் பின்னாடி நின்னாதான் நம்ம உழைக்க முடியும், அப்பதான் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல இடத்துல சேர்ந்தாங்களா? இந்த அரசியல் தெரிஞ்ச ஒரு சாதாரண ஒரு குழந்தைக்கு கூட தெரியும், இது எந்த அரசியல் ஆதாயமும் இல்லாமல் இத்தனை பேர் திரு விஜய் சேர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப என்ன அரசியல் ஆதாயம்? வருமானம், புகழ், செல்வாக்கு, பதவி, அது எல்லாத்துக்காக தான் அந்த கட்சி இந்த கட்சி வராங்க. ஆக ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நின்று வென்ற ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி வராங்க. தாவேக்கா எப்படின்னா அதிமுகவை மாத்திடணும் அப்படின்றது திரு ஆதவ் அர்ஜுனாவனுடைய ஒரு குறிக்கோள். நம்முடைய அதிமுக நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இங்க போற ஒரு சில 1,34,00,000 வாக்குகள் மொத்தம் அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக 1,34,00,000 பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வேணும்னு சொல்லிட்டு 1,53,00,000 பேர், நம்முடைய தாவேக்காவோட விஜய் வேணும்னு சொல்லி 1,74,00,000 பேர். இப்ப எந்த இடத்துல இதனுடைய இப்ப இது வரைக்கும் அழைச்சு போனது எத்தனை பேர் இருக்கலாம்? ஒரு 20,000 பேர் மாறி இருப்பாங்களா? ஒரு 25,000 பேர் மாறி இருப்பாங்களா? ஒரு 50,000 பேர் மாறி இருப்பாங்களா? உங்களுக்கு வேணா எனக்கு வேணாங்க, ஒரு 1,00,000 பேர் அதிமுக போயிருப்பாங்களா? அந்த 1,00,000 பேர் ஏற்கனவே இதே மாதிரிதான் ஓபிஎஸ் போனோம்னா இத்தனை வாக்குகள் குறைஞ்சது, அவர் போன இவ்வளவு வாக்குகள் குறைஞ்சதுன்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ் இந்த ஒரு விஷயத்துல அதிமுகவுல ஒரு இளைஞர்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னா இவங்க போனதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. அதிமுக மீண்டும் பழைய நிலைமையில அதோட பெரிய நிலைமையை தோடுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. 1987 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா 89 அந்த 4 வருஷத்துல அதிமுக ரொம்ப மட்டமான சூழல்ல போச்சு. 91 96க்குள்ள மறுபடியும் ஜெயலலிதா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. மறுபடியும் 96 2001க்குள்ள அப்பெல்லாம் ஜெயிச்ச சீட்டு வெறும் 2 சீட்டு தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய அதிகாரத்தின் கீழே அதிமுக வந்ததுக்கு அப்புறமா முதல் முறை 75 தொகுதியும், இந்த முறை 47 தொகுதி, இறங்கு முகம் தான் இல்லைன்னு சொல்லலாம். அந்த 2 தொகுதி 3 தொகுதி எல்லாம் கூட பெறாத நிலைமையில ஒரு நல்ல நிலைமையில இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போ புரட்சி அம்மா 2 தொகுதி 3 தொகுதி ஜெயிக்கும் போது கூட இதே மாதிரிதான் பல பேர் தப்பிச்சுக்கணும் ஓடினாங்க. அது 1996 2 தொகுதி அறந்தாங்கில, அதுவும் திருநாவுக்கரசு வெற்றி பெற்ற ஒரு தேர்தல். அது புரட்சி அம்மா உட்பட எல்லாருமே தோத்த ஒரு தேர்தல் 1996 தேர்தல். அந்த அளவுக்கு மோசமான அதிமுக இல்லையா? அன்னைக்கு எல்லாருமே பிரிஞ்சு போனாங்களே, ஆனால் மீண்டும் அதிமுக துளிர்த்தெழுந்து வந்தது. அதே மாதிரி ஒரு லீடர் தான் வேணும். ஒரு லீடர் அதிமுக மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்தது. அதனால தாவேக்கா நினைக்கும் விஷயம் நடக்குமா அப்படின்றது ஒரு மக்கள் நடக்க மாட்டது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஜிஆர் ஒரு வாழும் கடவுள், அவருடைய கட்சி அவ்வளவு சீக்கிரம் அழிப்பது என்பது நடக்காத காரியம். சரி, இப்ப அதிமுக டர்ன். அதிமுக என்ன பண்றாங்க, நம்ம கவர்னர் கிட்ட போயிட்டு
ஐயா கவர்னர் ஐயா, நீங்க என்ன சொன்னீங்க முதல்ல? இந்த எல்லா தொகுதியிலும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெறும் 107 தொகுதிகள் தான் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கு. அப்ப நீங்க எல்லா டிவிலையும் தோன்றி, NDTV, டைம்ஸ் நவ் அது போன்ற இந்திய மீடியாக்கள்ல தோன்றி என்ன சொன்னீங்க? இந்த 107 எம்எல்ஏக்கள் அப்படின்றது ஆட்சி அமைக்க போதுமானது கிடையாது, 118 பேர் வேணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப 118 எண்ணிக்கை காமிச்சா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து நான் முதலமைச்சர் பதவினா உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணிட போறேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொன்னீங்க. எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் அதுல பதிவு பண்ணிருக்கிற உங்களுடைய நேரடியான அந்த ஒளிபரப்பால் இருக்கு. ஆனா அதே விஷயம் நீங்க ஒண்ணு என்ன சொன்னீங்கன்னா, இந்த 118 119 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறத வந்து நீங்க குதிரை பேரம் நடத்தி ஹார்ஸ் ட்ரேடிங் நீங்க நடத்தி வந்து இந்த எம்எல்ஏக்களை நீங்க அடைஞ்சீங்கன்னு சொன்னா அதை வந்து இந்த கவர்னரான நானும் இந்திய அரசாங்கமும் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. அப்போ உங்களுக்கு அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க மாட்டேன்னு சொல்றாரு. ரொம்ப தெளிவா இந்த விஷயத்தை ரொம்ப நீங்க நீட்டா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப அதனாலதான் அந்த நேரத்திலே பாத்தீங்க அப்படின்னா 25 எம்எல்ஏக்கள் வந்து திரு CV சண்முகம் தலைமையில 25 எம்எல்ஏக்கள் வந்து ரெடியா இருக்காங்க இங்க வர்றதுக்கு. ஆனா அதை கவர்னர் ஒத்துக்க மாட்டார். கவர்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப அந்த கட்சியினுடைய தலைமை, இப்ப அந்த நம்முடைய திரு திருமாவளவனுடைய கட்சியான விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சின்னத்துல போட்டி போட்டு அந்த கட்சியே வந்து என்ன பண்ணுது, அவருக்கு சம்மதம் தெரிவிக்குது. காங்கிரஸ் கட்சியே சம்மதம் தெரிவிக்குது. அந்த மாதிரி ஒருவேளை பாமக தெரிவித்து இதுக்கப்புறம் யார் வந்து அந்த மாதிரி வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து சம்மதம் தெரிவிக்க முடியும் அப்படின்னா, 4 எம்எல்ஏக்களை கொண்ட திரு பாமக சம்மதம் தெரிவிக்கலாம். ஒரு எம்எல்ஏ கொண்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய தேமுதிக சம்மதம் தெரிவிக்கலாம். அல்லது ஒரு கட்சி எம்எல்ஏ கொண்ட பிஜேபி சம்மதம் தெரிவிக்கலாம். அதற்கு அப்புறம் அதிமுக சம்மதம் தெரிவிக்கணும் அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர் தான் அதுக்கு என்ன பண்ணும், சம்மதம் தெரிவிக்கணும். இங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தான் சம்மதம் தெரிவிக்கும். இவங்க 2 பேரை தவிர மிச்சம் இருக்கிற இப்ப மதிமுக சம்மதம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க கட்சியில எந்த எம்எல்ஏக்களும் கிடையாது. அவங்க சின்னத்துல போட்டி போட்ட எம்எல்ஏ யாருமே கிடையாது. மனிதநேய மக்கள் கட்சியா கிடையாது. அதே மாதிரி எந்த கட்சிக்குமே என்ன கிடையாது, தனியான அவங்க சின்னத்துல போட்டி போட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் கிடையாது. அப்போ இன்னும் யார் அங்க போய் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா அந்த 107 + 5 காங்கிரஸ் 112, அந்த 2 CPI 2 CPM விடுதலை சிறுத்தைகள் IUML சேர்த்தா 8 ஆக 113 8 121 மற்றும் அந்த 112 120 அப்புறம் அந்த நம்முடைய திரு தினகரன் கட்சியிலிருந்து வெளில போன அந்த ஒரு எம்எல்ஏ ஆக 121 பேர் வந்து, ஏன்னா தேவன் சொல்லனா கூட அவர் வந்து மதம் இதுக்கு கட்சி மாற்ற தடை சட்டம் வராது. ஸோ 121 அவருக்கு இப்ப கையில இருக்கு. இதுக்கப்புறம் அவருக்கு வந்து எதனா வந்து எம்எல்ஏக்கள் கூடணும் அப்படின்னா 4 எம்எல்ஏக்களை கொண்ட திரு பாமகவின் அன்புமணி ராமதாஸ் கொடுக்கலாம் சப்போர்ட், தேமுதிக கொடுக்கலாம். ஆக மொத்தம் 126 தொகுதிகள் வரைக்கும் இப்ப இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல விஜய் வந்து இவங்களோட சம்மதத்தோட தலைவரோட சம்மதத்தோட அந்த எம்எல்ஏக்கள் சேர்ந்தாங்கன்னா அவர் கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கட்சிக்கு ஆட்சிக்கு எந்த பிரச்சனை 126 எம்எல்ஏக்களை வச்சு ஒரு கூட்டணி ஆட்சியா வச்சு அவரு நடத்திட்டு போயிருக்க முடியும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் வந்து பாமக வந்தா விடுதலை சிறுத்தை இருக்காது, கம்யூனிஸ்ட் இருக்குமானா தெரியாது. சோ இந்த மாதிரி சில இடர்பாடுகள் இருக்கும்போது அவர் எப்படி வந்து மறுபடியும் எம்எல்ஏக்களை வந்து அவர் எப்படி 112 எம்எல்ஏக்கள் வந்து எப்படி ஆக்க முடியும் அப்படின்னா எப்படியாவது ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே அவருக்கு கிடையாது. இதுதான் வந்து கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் அப்படின்றத கவர்னர்கிட்ட போய் இவங்க போய் எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த 126 எம்எல்ஏக்கள்ல 4 எம்எல்ஏக்களோட பாமக எம்எல்ஏக்கு அவர் கூப்பிடல, ஒரு தேமுதிக எம்எல்ஏ கூப்பிடல, ஒரு பிஜேபி எம்எல்ஏ கூப்பிடல. அப்ப அவர்கிட்ட இருக்கிறது மொத்தம் 120 எம்எல்ஏக்கள். அதோட வச்சு அவர் ஆட்சி நடத்தினாருன்னா அவருக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் அவங்க கட்சிக்கு வரும்போது முதல்ல அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை என்கரேஜ் பண்றாரு. அது திரு வைகோ அவர்கள் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல ரொம்ப தெளிவா பேசிட்டாரு. அது இல்லாம திரு CV சண்முகம் வந்து தலைமையில் இருக்கிற அந்த 25 பேரை எதற்காக திரு முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு அவர் போய் பார்க்கிறாரு, எதற்காக போய் பார்த்தாரு. அன்றைய தலைவர் வந்து CV சண்முகம் கிடையாது, அன்றைய தலைவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அப்ப எப்படி வந்து CV சண்முகத்தை போய் பார்த்தாரு. அதுக்கப்புறமா இவங்க கட்சித்தாவல் தடை சட்டம் பிரகாரம் அங்க சபாநாயகர்கிட்ட கொடுத்த லெட்டரை வந்து திருப்பி வாங்க வச்சு அதுல 4 பேர் ஆல்ரெடி வந்து அவங்க மேல கட்சித்தாவல் தடை சட்டம் நீங்க போடணும்னு சொல்லிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவங்க 2 பேரும் வந்து சபாநாயகர்கிட்ட சொல்லிட்டு மிச்சம் 21 பேருக்கு மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்க. அந்த மன்னிப்பு கடிதத்துல இப்ப போன விஜயபாஸ்கர் 2 பேருமே வந்து நாங்க மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டோம், நாங்க இது பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு அந்த கட்சித்தாவல் தடை வெளில வந்துடுறாங்க.
வந்துட்டு 15 நாள்ல மறுபடியும் இந்த மாதிரி பண்ணுவது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான விஷயம் கிடையாது. ஆனா மாறனா பார்த்தா சட்டத்துக்கு புறம்பான விஷயம் சட்டத்துல வந்து சட்டத்தின் பார்வையில வந்து கண்ணுல வந்து மண்ணை அள்ளிட்டு போற ஒரு விஷயம் சொல்லிட்டு இன்னைக்கு இன்பதுரை வந்து அதிமுக சேர்ந்த திரு இன்பதுரை அவர் பாயிண்ட் எல்லாம் ரொம்ப கரெக்டா பேசுவாரு. அதே மாதிரிதான் தாவேக்கால ரொம்ப பேர் நல்லா பேசுறாங்க, நம்ம சொல்லலாம். பட் இந்த பாயிண்ட் வந்து கரெக்டான ஒரு பாயிண்ட திரு சபாநாயகர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. மேலும் வந்து இதுல திமுக வந்து அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த கட்சியில இருந்து எந்த வேட்பாளர் இது வரைக்கும் போல, அவங்க வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு போல. அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எங்கள் கட்சிக்கு வந்து என்ன பண்றாங்க, அடக்குமுறை வந்து ஏவறாங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றத விட்டுட்டு அது கூடயே என்ன பண்றாங்கன்னா 3 கட்சியுமே ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு கவர்னர் கிட்ட சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, பதவி பிரமாணம் செய்யும் போது திரு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த நாட்டுக்கு சம்பந்தமான எந்த விஷயத்தையும் இந்த மந்திரி சபையில யார் யாரெல்லாம் வந்து எம்எல்ஏக்களும் மந்திரிகளாகவும் பதவி ஏற்கிறாளோ, அதான் வந்து மந்திரி சபை, அந்த மந்திரி சபை தவிர வேற யாருக்கும் வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், லீக் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து பதவி பிரமாணம் பண்ணியிருக்கிறார். ஆனா அந்த இடத்துல விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி அப்படின்ற இவருடைய 2 வலது கை இடது கை வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. அதனுடைய எல்லாரோட அமைச்சர் உட்காந்துருக்காங்க. அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே இவங்க வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது வந்து 3 கட்சிகளுமே வந்து என்ன பண்றாங்கன்னா, கவர்னர் கிட்ட ஐயா நீங்க வந்து சொன்னது ஒரு பதவி பிரமாணம் நீங்க தான் பண்ணி வச்சீங்க, ஆனா இந்த மாதிரி வெளியில போறது வந்து சட்ட பிரகாரம் சரி கிடையாது, நீங்க செஞ்ச பதவி பிரமாணத்தை அவர் மீறிட்டாரு, சோ அவருக்கு செய்ய வேண்டியது என்ன செய்யணுமோ செய்யுங்க. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, 356 சட்டப்பிரிவு 356 பிரிவை பயன்படுத்தி தாவேக ஆட்சியை கலைங்க அப்படின்றதுதான் எண்டு. ஆனா இது ஒரு ஆரம்ப குறியா வந்து இன்னைக்கு இருக்கு. இதை தொடர்ந்து செய்யும் எடுத்தோன்னே கவர்னர் எடுத்தோன்னு 356 சட்டம் ஒழுங்கு சரியில்ல, இதை கலைக்க நான் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தோன்னு கொடுத்துட்டாருன்னா அவருக்கு ரெஸ்பெக்ட் கிடையாது. விசாரணை ஃபர்ஸ்ட் பண்ணணும், விசாரணை பண்ணணும். இதெல்லாம் வந்து கவர்னர் கிட்ட வருமானா கண்டிப்பா வரும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியதும் கவர்னர் தான். பதவி வந்து நீக்க வேண்டியதும், பதவி வந்து ஆட்சியை வந்து கலைக்க வேண்டியதும் கவர்னர்னா ஜனாதிபதி சொல்லி கவர்னர் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இந்த விஷயத்தை நோக்கிதான் திமுகவும் அதிமுகவும் பிரயாணம் பண்ணுகிறது. நல்லா இந்த விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். என்னன்னா இவங்க ஆட்சி அமைக்க விரும்பல, இதுதான் அங்க பாயிண்ட். அதிமுகவும் திமுகவும் ஆட்சி அமைக்க விரும்பவில்லை, இந்த ஆட்சியை கலைக்க தான் விரும்புறாங்க. கலைத்து மறுதேர்தல் வரணும் தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும், 6 மாசம் 1 வருஷம் நடக்கும். அப்ப உடனே வந்து தாவேக அரசு வந்து கலைக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி பலவிதமான ரிப்போர்ட்ஸ் வந்து பலவிதமான புகார்களை வந்து கவர்னர்கிட்ட கொடுப்பாங்க. கவர்னர் வாங்கி ஒரு கையில இதே மாதிரிதான் சென்ற முறை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்கும் போது பல முறை இந்த மாதிரி கொடுத்தா திமுக முயற்சி பண்ணது, கடைசியில் அது பல விஷயமா நடந்து மீண்டும் தேர்தல் நடந்து எத்தனையோ விஷயங்கள் நடந்தது. அதே போல இந்த முறையும் வந்து இது வந்து முதல் முறை சொல்லி யாரும் சொல்லிடக்கூடாது, உடனே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லாதீங்க. இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போதோ இதே மாதிரி எல்லா விதமான ரிப்போர்ட்ஸ் வந்து புகார்களும் போனது கவர்னர். அந்த 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆட்சி நடத்தினாரு. இந்த புகார் மனு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயமா இருக்கிறதுனால அதுவுமே வந்து அதிமுக திமுக பிஜேபி 3த்துக்குமே வந்து ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல வந்து நம்ம எப்படி இதை அணுகணும் அப்படின்னா, கண்டிப்பா தாவேகா கட்சிக்கு பயந்து பண்றாங்க அப்படின்றது ஒரு சைடு, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன காரணம்னா இவங்க வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல், ஒரு பழிவாங்கும் அரசியலை நோக்கி இவங்க தாவேகா போயிட்டு இருக்கிறாங்க. இது தாவேக்காக்கு நல்லது இல்ல, எதிர்கட்சி நல்லது இல்ல, மொத்த தமிழ்நாட்டுக்குமே நல்லது இல்லை. ஏன்னா எல்லாருடைய போக்கஸுமே வந்து இதுலதான் இருக்க தவிர மக்கள் தான், மக்கள் தான் வந்து அரசாங்கத்துக்கு முக்கியம். அது இன்னைக்கு இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அரசு வக்கீல்கள்ல இருந்து, ஒரு கல்லூரி பேராசிரியர்ல இருந்து, ஒரு தூய்மை பணியாளர்ல இருந்து கிட்டத்தட்ட 55 நாள்ல போராடாத குரூப் எதுவுமே இல்லை. பொதுமக்கள் மின்சாரத்துக்காகவும் சட்டம் ஒழுங்கு எல்லாமே தறி கெட்டு கிடக்குதுன்னு சொல்றது எந்த மாற்ற கருத்து கூட. இதை மறைப்பதற்கு திமுக ஒரு காலத்துல செஞ்ச மாதிரியே இப்போ வந்து நம்முடைய தாவேக்காவும் செய்து அப்படின்னா எந்த மாற்று கருத்து. இது வந்து நம்ம திமுக இருந்துட்டு போலாம், அதிமுக இருந்துட்டு போலான்ற மனநிலையை மக்களை நோக்கி தள்ளுவதாக தான் இருக்கு. இது ஏதோ ஒரு நேரத்தில் வந்து கண்டிப்பா கவர்னர் வந்து ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஏன்னா இது தொடர்ந்து கிட்டத்தட்ட 356 வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர், எங்கேயுமே வந்து பெருசா பயன்படுத்தலாம். ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, தாவேக்கால இருப்பது வெறும் 107 எம்எல்ஏஸ் தான், மிச்சம் எல்லாமே கூட்டணி கட்சிகள். ஒருவேளை வந்து இங்க எப்படி இவங்க வந்து ராஜினாமா பண்றாங்களோ அதே போல தாவேக்கா சேர்ந்த யாருன்னா ஒரு சிலர் வந்து ராஜினாமா செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த எம்எல்ஏக்களை வச்சுட்டு திமுக அதிமுக ஆட்சி நடத்த கண்டிப்பா முயற்சி பண்ணாது. அது அடுத்த தேர்தலை நோக்கி தான் போறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுல முத தினகரன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட மே மாசம் அந்த 9ஆம் தேதி 8ஆம் தேதி போலவே அவருடைய எம்எல்ஏ வந்து முதல்ல அங்க
சைன் பண்ணது ஞாபகம் இருக்கணும், காரணம் உட்காந்து சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கவர்னர்டே வந்து அவர் வந்து இல்ல நான் அதை சைன் பண்ணலன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பிரஸ் மீட் எல்லாம் கொடுத்துட்டு அது வந்து கிண்டில வந்து ஒரு குதிரை பேரத்துக்கான ஒரு இதே மாதிரி ஒரு கேஸ் எப்படி வந்து இப்போ இளையராஜா அவர்களுக்கு கொடுத்தாரோ குதிரை பேர் கேஸ் கொடுத்தாரோ அதே மாதிரி அன்னைக்கு திரு தினன் எம்எல்ஏ கொடுத்தது இருக்கு. அது எப்ப கையில் எடுக்கணுமோ அப்ப கண்டிப்பா தினன் கையில் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா சுத்தி இந்த குதிரை பேரம் மற்றும் இந்த பதவி பிரமாணம் செய்யும் போது அந்த ரகசிய காப்பு பிரமாணத்தை வந்து திரு விஜய் அவர்கள் வந்து தாண்டி விட்டார்னு சொல்லிட்டு கவர்னர் கிட்ட மொத்தமா இந்த 3 கட்சிகளுமே வந்து அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எதை நோக்கி செல்லும் அப்படின்றது கண்டிப்பா நாளைக்கே 356 பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது அதை நோக்கி செல்வதற்கான ஒரு விஷயம். அதுல இருந்து ஒரு கிளியரான ஒரு கிளியர் கட் என்ன தெரியுது அப்படின்னா திமுக, அதிமுக, பிஜேபி மூன்றுமே வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இல்லை அப்படின்றது தெளிவான ஒரு விஷயம். எல்லாருமே வந்து மறு தேர்தலை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒருவேளை நடந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு மீண்டும் தாவே கூட ஜெயிச்சுட்டு போட, அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னா 130 140 எம்எல்ஏ வந்தாலும் இந்த பிரச்சனை வந்து வெளிவருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இதை திரு கவர்னர் அவர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த 356 பயன்படுத்தினார் என்றால் 6 மாசம் 1 வருஷம் கவர்னர் ஆட்சியரோட இருந்துட்டு போகுது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய தேர்தல் நடத்துவது மூலயமா தான் இந்த மாதிரியான மொத்த சிக்கலுக்கும் ஒரு விடிவு ஏற்பட்டு தமிழ்நாட்டின் மானம் காப்பாற்றப்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் எவருக்கும் இருக்க முடியாது.